ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க. அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமாக பார்த்துக்கங்க நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அனிவர்சரி. இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம். அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம். மேலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2-9 கூடிய செவ்வாய் பகவான் இன்றைய தினம் குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் 4-7 கூடிய புதன் பகவானும் குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் அமைந்துள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு புதிய பதவியில் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே. அலுவலக பணியில் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும். உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. இன்னைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்க அலர்ட்டா ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே. அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க சிறப்பாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா அதிகமான மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. மனசுல தேவையில்லாத நெகட்டிவான உணர்வுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தவிர்த்து விடுங்கள். உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க நடத்தலாம். தாராளமாக அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உங்களது இல்லத்துல விரைவிலேயே மங்கள ஓசை கேட்கக்கூடிய யோகம் நீங்கள் இப்பொழுது நினைத்தால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. வியாபாரத்துல இன்னைக்கு உங்க வியாபாரத்தை பத்தி நீங்க நல்லா புரிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்புகளை கூட லாபகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நண்பர்களே. வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக லாபகரமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்க முடியும். அதில் இன்னைக்கு நீங்க கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள். உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களை கூட இன்றைய தினம் நன்றாக புரிந்து கொண்டு வேலை செய்வது நல்லது நண்பர்களே. உங்களது ஊழியர்கள் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கணும். உங்க பிசினஸ் பற்றி நல்லா புரிஞ்சிருக்கணும். பிசினஸ் உடைய தன்மைகளை பற்றி நல்லா நீங்க நுணுக்கமான விஷயங்களை புரிதலோடு நீங்க இன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நஷ்டம் இல்லாமல் தவிர்க்க முடியும் நண்பர்களே. புதிய முதலீடுகள் செய்யும் போது இன்னைக்கு நுணுக்கமாக நீங்கள் இன்று தினம் ஆராய்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. தேவையான ஆலோசனைகளை நீங்கள் சிறந்த சான்றோர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமையும். இன்றைய தினம் இசைத்துறை சார்ந்த நபர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இசைத்துறை இன்றைய தினம் நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சிகள் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. நிறைய போட்டிகளை இன்னைக்கு நீங்க கலந்து கொள்ளக்கூடாதுங்க. போட்டிகளை தவிர்த்து விடுவது நல்லது. போட்டி மனப்பான்மை உணர்வை முடிந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே. எனவே அதன் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெற முடியும். இது தவிர நீங்கள் உங்க ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு டீமாக நீங்கள் செயல்படுத்திக் கொள்வது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே டீம் ஒர்க்காக நீங்கள் செயல்படுங்க. ஆனால் அந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களது வேலைகள் எல்லாமே சிறப்பாக சாதகமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய வகையில் மாறும் நண்பர்களே. இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்களை மனம் கவர்ந்த காதலர் நீங்கள் நிறைய விஷயங்களை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடமை உணர்வை நீங்க நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை காத்திருப்பாரு. ஸோ இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கடமை உணர்வோடு காதல் வாழ்க்கையில் செயல்பட்டு அதிகமான சந்தோஷங்களை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இந்த தினம் கண்டிப்பாக உங்க மனம் கவர்ந்த காதலருக்கு எந்த விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் கட்டாயமா செய்து கொடுக்கணும் அப்படின்றத நீங்க மிஸ் பண்ணாம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதை இன்னைக்கு மறந்துடாதீங்க. அற்புதமான ஒரு நாளாக
நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. உங்களது மனம் கவர்ந்த காதலர்கிட்ட நீங்க ஏதாவது வாக்குறுதிகள் அளிக்கிறீங்கனாலும் சரி, அல்லது மற்றவங்க யார்கிட்ட இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட கூட நீங்க சொந்த பந்தங்கள்கிட்ட கூட வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நிதானித்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியம். வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாதுங்க. நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிராக்டிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட்டான சில வாக்குறுதிகளை நீங்கள் இன்றைய தினம் கொடுத்துடாதீங்க நண்பர்களே. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எதிராக சில சதிகள் நடக்கலாங்க. எனவே நீங்க திறமையாக ஒர்க் பண்றது மட்டும் நீங்க அவசியம் நினைச்சிடாதீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க அலர்ட்டா கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நிறைய பாராட்டுகள் நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஆனா அதை மற்றவங்க சிதைச்சிடாம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு எதிரான சதி ஏதாவது நடக்குதா அப்படின்றத நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது நீங்களும் கண்டிப்பாக கண்காணித்து அலர்ட்டா நீங்க செயல்பட்டால் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும். நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். உங்க திறமைகள் மூலமாக பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் இன்னைக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நல்ல ஆதரவான சூழ்நிலை தான் உங்கள் அலுவலக பணியில் இருக்கும். ஆனால் சில பேர் எதிராக சதி செய்யலாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள், மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு வரும். ஒப்பந்தங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. திருமணமானவர்கள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு கஷ்டமான வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. காதல் வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, இன்றைய தினம் வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் முடிந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் வேணால் கொடுக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் கிரீன் கலருங்க. இன்னைக்கு பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது மீனராசி அன்பர்களில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஆதரவு பெருகும் நண்பர்களே. உங்களது ஹையர் அஃபீஷியல் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு தேவையான ஆதரவை தருவாங்க. மேலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடத்தணும் அல்லது ஏதாவது சுபகாரியங்கள், காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதற்கு குறித்த சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். ஸோ விரைவிலேயே உங்களது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய அலுவலக பணிகளிலும் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணுங்க. அலுவலகத்திலும் சரி, வியாபாரிகள் உங்கள் வேலைகளுடைய தன்மைகளை அறிந்து நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்கள் வியாபாரத்தை பற்றியும் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களை பற்றியும் நல்ல ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைய தினம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. அதை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும். மேலும் நீங்கள் இன்னைக்கு போட்டி மனப்பான்மையை குறைச்சிக்கணுங்க. எதிலையும் போட்டி போட்டு செயல்படணும்னு நினைக்கக்கூடாதுங்க. மிக மிக சிறப்பான ஒரு நாள். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மியூசிக் சம்பந்தமான, இசை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே. என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க இன்பமான கழிப்பான ஒரு நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இசை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறது. மேலும் வியாபாரிகளுக்கு புதிதாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சந்தோஷமான ஒரு நாள், நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.